மத்திய கிழக்கு தொழிலாளர்களை பாதுகாக்க அனுர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்திருக்கிறார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலில் சிக்கியுள்ள இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு உச்சக்கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்தார். அனுராதபுரம் ரன்கெத்தம பகுதியில் இன்று மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நமது நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் முதுகெலும்பாகத்துகளும் பல லட்சம் தொழிலாளர்கள் மத்திய கிழக்கில் பணிபுரிகின்றனர். தற்போது அங்கு மூண்டுள்ள மோதலால் அவர்களின் உயிர்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. நாட்டுக்கு மூச்சு தரும் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் தலையாய கடமையாகும். ரணசிங்க பிரேமதாசவால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை சீருடை மற்றும் மதிய உணவு திட்டங்கள் இன்று முறையாக செயற்படுத்தப்படவில்லை. பிள்ளைகளுக்கு சரியான கல்வியுடன் அறநெறி பண்புகளையும் சமச்சீரான உணவையும் வழங்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். தேர்தல் காலத்தில் 1 கிலோ நெல்லுக்கு 150 ரூபாய் தருவோம் என்று வாக்குறுதி அளித்தவர்கள் இன்று 120 ரூபாவை கூட வழங்கவில்லை. 80 ரூபாவிற்கு நெல்லை விற்பனை செய்வதால் விவசாயிகள் தமது உற்பத்தி செலவை கூட ஈடுகட்ட முடியாமல் தவிக்கின்றனர். இதற்கான தீர்வை வழங்க இன்னும் 2 ஆண்டுகள் ஆகும் என பொறுப்பற்ற விதத்தில் அமைச்சர்கள் கூறுகின்றனர். இலங்கையில் வறுமை அதிகரித்துள்ள சூழலில் அரசு நிலக்கரி இறக்குமதியிலும் முறைகேடுகளை செய்கின்றது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட 10 கப்பல் நிலக்கரியும் தரமற்றவை. இதனால் 900 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாமல் போயுள்ளது. இதனை அமைச்சர்களே ஒப்புக்கொண்டுள்ளனர். ஆளும் தரப்பு அமைச்சர்கள் மகா சங்கத்தினரை அவமதிக்கும் வகையில் செயற்படுகின்றனர். பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் அரசமைப்பு சட்டம் குறித்து போதிய தெளிவில்லாத ஒரு குழுவினர் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளனர் எனவும் சஜித் பிரேமதாச இதன்போது சுட்டிக்காட்டினார்.